எங்க போனாலும் யாரை பார்த்தாலும் ஒரே கேள்விதான் கேக்குறாங்க. உங்க பையன் பிளேஸ் ஆயிட்டானா, வேலைக்கு போயிட்டானா? இந்த பக்கத்து வீட்டு ரிப்போர்ட்டர் பொண்ணுக்கு மைக்ரோசாஃப்ட்ல 90,000க்கு வேலை கிடைச்சிருக்கான். பெருமையா சொல்லிக்கிறாரு. எனக்கு அதெல்லாம் பிடிக்கலம்மா. நிறுத்துடா. நானும் உன் அப்பாவும் எங்களுக்கு பிடிச்சத செஞ்சுதான் உன்னை வளர்த்தோமா? வாழ்க்கை பூரா நாங்க கஷ்டத்தையே தான் அனுபவிக்கணுமாடா? டேய், பெத்த வயிறறிஞ்சு சொல்ற. சினிமா நீ அலையறல்ல, நீ உருப்பட மாட்ட. எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நீ நடு தெருல நிப்ப. அப்ப உனக்கு புரியும். என்னையும் நீ தொலைச்சிடுவ. எவ்வளவு நாள் ராகவ் வெயிட் பண்றது? ஐம் 24 நவ். இப்ப போய் எங்க அப்பாட்ட, அப்பா நான் ஒரு பையனை லவ் பண்றேன், அவன் சினிமால பெரிய டைரக்டராக ட்ரை பண்றான்னு சொல்றியா? உனக்கு சினிமா தான் முக்கியம்னா என்ன ஏன்டா லவ் பண்ண? அம்மா இன்னும் ஒரு வருஷம் டி. போதும் ராகவ், புரிஞ்சுக்கோ. உனக்காக நான் வெயிட் பண்ணலாம், ஆனா என் பேரண்ட்ஸ் வெயிட் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் நான் அவங்களையாச்சும் சந்தோஷப்படுத்துறேன். பெட்டர் என்ன மறந்துடு. வேணாடா, என்னை விட்டுருடா. நான் இப்படி எடுத்துக்கிறேன்டா. இப்படியாண்ணா என்ன தண்டவா? டே அசிங்கமா இல்லையாடா உனக்கு? டே நீ எல்லாம் எதுக்குடா வாழணும்? சும்மா யாரை பார்த்தாலும் நான் டைரக்டர் ஆகணும், இதுதான் என்னோட கனவு அப்படின்னு சொல்லி நீ ஊரை வேணா ஏமாத்தலாம். ஆனால் என்ன
ஏன்னா நீ உன் ட்ரீம்காக ஒரு மயிரையும் பிடுங்க. நான் ட்ரை பண்ணி தானே இருக்கேன். என்ன மயிரிடா ட்ரை பண்ற நீ? சோம்பேறி. You did not even take a single fucking step for your fucking dream. அதான் உண்மை. என்னால் முடியலடா. டெய்லி வேலைக்கு போயிட்டு வந்து. உன்னால முடியல, அதை ஒத்துக்க. உன்னால முடியவும் முடியாது. ஏன்னா நீ பயந்தவன், கோழ, பொட்ட, கவர். ஆசைப்படுற தப்பு இல்லடா, நான் பயம் இருக்கக்கூடாது. அண்ட் வேலைக்கு நீ போகல, நான் தான் போறேன். சர்வை பண்ணணும், சோறு திங்கணுன்ற ஒரே காரணத்துக்காக சம்பந்தமே இல்லாம கால் சென்டருக்கு போயிட்டு நைட்டு ஃபுல்லா கம்ப்யூட்டரை லொக்குன்னு தட்டி தலையெல்லாம் வலிக்கும்டா. அது கூட பரவாயில்ல, கண்டவெல்லாம் திட்டுவான். இங்க வலிக்கும்டா. எனக்கும் தாண்டா வலிக்கும். நீ நான் வேற இல்லடா, 2 பேரும் ஒண்ணுதான்டா. இல்ல நீ வேற, நான் வேற. நான் நிஜம், நீ போய். You're just a dream. ரியாலிட்டியில் நீ இல்ல. வெள்ள ராகவன் டைரக்டர் கிடையாது. He's just another unsuccessful engineer. And that's the reality. I'm the reality. ரியாலிட்டியில் ராகவன் என்னன்னு தெரியுமா? A loser. நான் இங்க இப்படி கேவலமா தோத்து போய் நிக்கிறதுக்கு காரணம் நீ, உன்னோட பயம். இந்த பார், இது எனக்கு வேணாம். என்னால் இந்த கேவலமான வாழ்க்கையெல்லாம் வாழ முடியாது. And I don't have any fucking reason to live this fucking life. ஆனா எனக்கு ரீசன் இருக்கு, எனக்கு ட்ரீம் இருக்கு. This guy's one useless fucking idiot. Your time is over, man. 10 என்ற அது வரைக்கும் ஆசை தீர பேசிக்க. இவ்வளோ நாளாக அதுதானே நீ செஞ்சுட்டு இருந்த. First I'm going to kill you and then I'm going to kill myself. Okay? ப்ளீஸ்டா, வேணாடா. 1 2 3 ப்ளீஸ்டா, நாங்க ஜெயிக்கணும்டா. ப்ளீஸ்டா, ப்ளீஸ்டா. 5 6 சாவறது கோவத்தரமா இல்ல? 7 Sorry man, 7 is my favorite number. And இந்த கதைக்கு இதான் முடிவு. சாகர வரைக்கும் இந்த கதைக்கு முடிவு இல்லடா. அடடா. செத்துறாதடா, நீ கண்டிப்பா டைரக்டர் ஆயிடுவாடா. எப்படி ஒரு நாள் உலகத்துட்டு போதாடா போறோம். அது முன்னாடி ஜெயிச்சுடுடா, அவனால முடியும்டா. இவ்வளவு சத்துட்டோம் ஐயா. அப்படி ஒரு நாள் எதுக்குமே அர்த்தமே இல்லாம போயிருடா. அவ்வா நல்லா உண்மையாயிருடா. ஓலியெல்லாம் உள்ளே வச்சுக்கடா ராகவா. கண்டிப்பா ஒரு நாள் ஒரு பெரிய அவார்ட் ஃபங்க்ஷன்ல கெத்தா கோச்சிட்லாம் போட்டுக்கிட்டு சப்புன்னு உட்காந்துட்டு இருப்பேன். அப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க, the best director award goes to
the best director award goes to Raghavan. அப்ப எல்லாரும் கைதட்டி விசில் அடிப்பாங்கடா. அப்ப அந்த அவரோட போயிட்டு இத்தாண்டா அப்போ எழுதுக்கலாம்டா. ராகவா வரியெல்லாம் உள்ளே வச்சுக்கடா ராகவா. நீ பெரிய டைரக்டர் ஆயிடுடா. ப்ளீஸ்டா எத்துறாதடா. செத்துறாதடா. நீ கண்டிப்பா டைரக்டர் ஆயிடுடா. ராகவா செத்துறாதடா. சாகணும்னு நினைச்ச ராகவன் அவனுக்குள்ள நடந்த சண்டைய கதையா எழுதுறான். ஆனா அந்த கதையை எப்படி முடிக்கிறான்? இந்த கதையை எப்படி முடிக்கிறது? நான் சாகிற வரைக்கும் இந்த கதைக்கு முடிவில்லை.